அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுப்பையர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் திருச்சியில மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு விசிக சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுல மாநாடு நடைபெற்றது. மக்கள் கூட்டம் பயங்கரமான ஒரு கூட்டம் இருந்தது. திருமாவளவன் பேச்சுமே பரபரப்பா பேசு பொருளானது. இந்த சூழல்ல இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையா திமுக கூட்டணியில் இருக்க விசிகாவுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அந்த மேடையில் பேசும்போது அந்த மாதிரி எதுவுமே பேசல இல்லையா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, மதச்சார்பின்மை காப்போம்ங்கிற ஒரு பேரணி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க. ஒரு திருச்சியை திணறடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேரணி. அதில் ஹைலைட்டாக எல்லாரும் முடிஞ்சா கோட்டு போட்டு வாங்கன்னு எல்லாரும் இந்த சிகப்பு அந்த நீல வண்ணமாக தான் இருந்தது பூராமே திருச்சி முழுக்க. ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப நிதானமாக, தெளிவாக, ஒரு அறிவுபூர்வமான விஷயமா நான் பார்க்குறேன் அவர் பேசினதை. என்ன சொல்றாரு, இன்னைக்கு சினிமா கவர்ச்சியை நம்பி இளைஞர்கள் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டம் அப்படி இல்லை. அம்பேத்கரை படித்து ஒரு ஐடியாலஜிக்கலாக உருவான ஒரு கூட்டம். அதை இங்க இங்க இங்கிருந்து யாரையும் நீங்க அப்படி பிரிச்சு எடுத்துட்டு போயிட முடியாது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கிடையாது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கலாக சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும்தான், அறிவுபூர்வமாக தத்துவ ரீதியாக பேசக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும். வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்ம அதை வச்சு ஓட்டு வாங்கிடணும் தமிழ்நாட்டில் நினைக்காதீங்க, அது நடக்காது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மேடையில் அவர் பேசியிருப்பார். திருமாவளவன் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாருக்கும் 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கல, யாருக்கும் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கல, யாருக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுக்கல. எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்திருக்கிறேன். பொலிட்டிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அரசியலை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த அரசியல் பார்வையை நான் உருவாக்கி இருக்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு தலைவருக்கு அதான் தத்துவ ரீதியாக தொண்டர்களை உருவாக்கினால் மட்டும்தான் அந்த கட்சியும் சரி, அவர்கள் பின்னாடி வரக்கூடியவர்களும் சரி, நீண்ட நாட்கள் நினைத்து நிற்பார்கள். இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு அண்ணா பெரியாருங்கிற ஒரு தத்துவத்தை வச்சு அதை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி என்ன இருக்கு? விஜய் என்ன செய்ய போறாரு? திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுங்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு தான் ஆள் இருக்கு. அப்போ விஜய் திரும்ப திரும்ப அந்த ஒரு சர்க்கிள் தான். அந்த பெரியார் படத்தை, அம்பேத்கர் படத்தை காமிச்சு அந்த தலித் இளைஞர் வாக்கு, ஒரு புர்கா போட்டு பக்கத்தில் ஒரு நிற்க வச்சு ஒரு இஸ்லாமிய வாக்கு, விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை தான். அதே பாஜகவை சேர்ந்த சங் பரிவார அமைப்புகளை சேர்ந்த சில பேரை ஒத்துக்கிறாங்களே, அந்த ஆதரவு பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, ஆதரவுடைய நிலைப்பாட்டில் உள்ளவங்க பேசுறாங்க. விஜய் கண்டிப்பாக அந்த ஓட்டை தான் பிரிக்க போறாரு. 13% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 13% ஓட்டு திமுக விடுற ஓட்டு, அதை விஜய் பிரிக்க போறாரு. அதனாலதான் திமுக பதறது விஜயை பார்த்துன்னு யார் சொல்றாங்கன்னா, RSS சங் பரிவார் பாஜக சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் சொல்றாங்க. அப்ப அவருடைய மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவங்க வெளியே பேசுறாங்க. விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நீங்க திமுக கூட்டணியில் இத்தனை கட்சி இருக்கு, ஏன் நீங்க விசிகாவை மட்டும் திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருக்கீங்க? விசிகாங்கிறது ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா அரசியல் களத்துல வளர்ந்து நிக்குதுங்கிறத மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு அவன சொல்றாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது விசிகாவினுடைய ஒரு கோஷமாக இருக்கு, ஒரு நோக்கமா இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கு. அடுத்த கட்டமா நம்ம வளர்ச்சிக்கு நோக்கி போறோம், அடுத்த கட்டமா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எல்லா கட்சிக்கும் ஆசை. கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கும், காங்கிரஸுக்கும் இருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு ஆசைப்படுறாங்க. அப்போ விஜய் எங்க தூண்டில் போறாரு அப்படின்னா, நாங்களும் ஆட்சி அமைப்போம் இல்லையா, நாங்களும் கூட்டணிக்கு வருவோம் இல்லையா, உங்களுக்கு பங்கு கொடுப்போம் இல்லையான்னு தூண்டில் அங்க போறாரு. அப்ப விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து கலட்டக்கூடிய வேலையை, கலட்ட வேணுங்கிற வேலையை பாஜகவும் செய்து விஜயும் செய்யறாரு. ரெண்டு மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். விஜய்க்கு பாஜக நேரடியாக இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குல வாங்க முடியாது. அப்ப விஜயை வைத்து வாங்க வச்சு அதை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஜய் செய்யறாங்க. அப்ப திமுக கூட்டணி நேரடியாக விசிகாவை கழட்ட முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி நேரடியாக எதிரான சித்தாந்தத்தில் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர மாட்டாங்க. அப்ப விசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அதை நோக்கி ஒரு தூண்டில போடக்கூடிய வேலையை யார் செய்யறாங்கன்னா பாஜகவும் செய்து விஜய் செய்யறாரு. அப்ப விஜய் பி டீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிறதுக்கு வெட்ட வெளிச்சமா விஜயினுடைய செயல்பாடுகள் தெரியுது. ஓப்பனா சொல்றாருன்னா, எப்படியோ எவ்வளவு முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி அதுல இணைக்கணும்னு சொல்லிட்டு, வேற வழியில வந்தவங்க இப்போ ஒரு நடிகர் மூலமா வராங்க அப்படின்னு சொல்லி விஜய் தான் டைரக்டா விஜயை தான் சொல்றாரு. மாற்றுக்கிறதே விஜயை தான் சொல்றாரு. ஒரு காலகட்டங்களிலேயும் ஒரு நடிகர்களை வைத்து தமிழ்நாட்டில் வாக்குகள் எப்பயுமே, தமிழ்நாட்டில் நீங்க இன்னைக்கு கிடையாது, 1977-70 இருந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மாற்று அரசியலுக்காக ஓட்டு போடக்கூடியவர் 8% 10% இருப்பாங்க. அதை விஜயகாந்துக்கு விழுந்த ஓட்டு அந்த மாற்று அரசியல் தான், மாற்று அரசியலுக்காக போட்டப்பட்ட ஓட்டு தான். அதுக்கு பிறகு கமலஹாசனுக்கு விழுந்தது அந்த மாற்று தான். அந்த ஒரு 10 இப்போ சீமான் வாங்குற ஓட்டா இருக்கட்டும், நான் விஜயகாந்த் வாங்கின ஓட்டா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு மாற்று ஒரு அரசியலுக்காக, மாற்று இதுக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் 10% காலங்காலமா இருப்பாங்க. அந்த வாக்கை தான் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு விஜய் வச்சு வாங்க முயற்சி பண்றாங்க. அந்த வாக்கு திமுகவுக்கு போகக்கூடிய வாக்கா இருக்கு.
இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகக்கூடிய வாக்கு, பாஜகவுக்கு எதிரான வாக்கு. அதை வந்து அதிமுக வாங்கலாம்னு தான் 2024 பிளான் பண்றாங்க. அதிமுக வாங்க முடியல. அப்ப தொடர்ந்து விஜய் பயன்படுத்துறாங்கிறதா அதுதான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. சினிமா கவர்ச்சியை நம்பி சினிமாவில இருந்து வந்தவங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து உங்க வாக்குகளை வீணடித்தரக்கூடாது. இங்க ஒரு ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய தலைவரை பார்க்க பெரிய அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி விஜய் ஏற்றுக்குவாங்க. அப்புறம் போற போக்குல நாம் தமிழருக்கு ஒரு போடு போட்டார். பெரியாரை வந்து இன்னைக்கு வந்து தமிழர்கள்ன்றாங்க. அப்ப அம்பேத்கர் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க சொல்ல வந்தவர் யாருன்னு பாக்குறத விட அவர் சொன்ன தத்துவங்கள் ஐடியாலஜி என்னன்னு பார்க்கணும். இப்ப நீங்க மார்க்ஸ் கேட்குறீங்க, சேகுவாரா படம் சேகுவாரா அவங்க பாட்டனா சேகுவாரா படம் போட்டுக்கிறீங்க, மார்க்ஸோடைய தத்துவங்கள்லாம் பேசுறீங்க, அம்பேத்கருடைய விஷயங்கள்லாம் பேசுறீங்க. இப்போ சேகுவாரானா அவங்க எல்லாரையும் முப்பாட்டன்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கலாம். சேகுவாரா அவங்க முப்பாட்டனா அப்ப இதை வந்து ஐடியாலஜிக்கலா ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கணும். அவர் என்ன ஜாதி, அவர் என்ன மதம், அவர் தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா, அவர் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் நம்ம தெளிவா சொல்றோம். ஒரு விஷயத்தை யார் சொல்றாங்கிறது அந்த ஐடியாலஜி வரும். அப்படி ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு தலைவர் தான் விஜய். அப்படிதான் அதைத்தான் அவர் சொல்றாரு. அம்பேத்கரை நீங்க தலைவராக ஏற்றுக்கொண்டு அதை பயணிக்கக்கூடியவர்கள், அம்பேத்கர் சொன்ன சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சினிமா நடிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறார். அப்ப அதை நீங்க யோசிக்கணும். வேறு வேறு வேஷத்தில் வந்து உங்கள் வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வேஷம் போட்டு. யாரும் அதற்கு பலியடா ஆயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் புரிதலோட அன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இப்ப அதை தொடர்ந்து தான் நீங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் விசிகாவை தான் குறி வைக்கிறாங்க. ஆமா, அண்ணாமலையும் தான் கேட்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் இங்க வரணுங்கிறாரு. நயனார் நாகேந்திரனும் கூப்பிடுறாரு, தமிழச்சியும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து திமுக கூட்டணியில் கூடிய விசிகாவை எப்படியாவது கழட்டிடணும். ஒரு கோர் வேர்ட் பேங்க் வச்சிருக்காங்க, வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறாங்க, கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் கண்ணை உறுத்துது. இது அப்படி திமுகவுக்கு போவோமே அப்படிங்கிறது பாக்குறாங்க. இந்த பக்கம் அவருடைய கூட்டணியை பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அங்க ஒன்றும் ஜெல்லாகவே இல்லை, தொண்டர்கள் மத்தியில ஒன்றும் ஏற்றுக்கிறவே இல்லை. அடுத்து பாமகக்குள்ள 2 பிளவா இருக்கு. தேமுதிக வெளியில போயிடுச்சு, வரலாமா வேணாமாங்கிறது. அந்த அந்த கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்ல. கூட்டணிக்குள்ள இவ்வளவு பிளவு, கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, இவ்வளவு வீக்னஸா இருக்கு. அப்ப இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை நேரடியாக எதிர்க்க முடியாட்டி விஜய் மாதிரி ஆட்களை வைத்து எதிர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியில வாங்கன்னு சொல்றாங்க, வெளியில வந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார் இல்லையா? இதே வந்து திமுக வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா விசிகாவுக்கு? கொடுத்துருக்காங்களே. இப்ப பொது தொகுதியில ஒரு பொது நாடாளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அது வந்து ஒரு முத்திரை குத்தப்பட்ட கட்சியை தாண்டி இன்னைக்கு ஒரு வெகுஜன ஒரு கட்சியாக மாறி இருக்குல்ல. 4 எம்எல்ஏ 2 எம்பி. அப்ப நீங்க தனிச்சு நின்று இருந்தா அந்த முத்திரையா தானே இருக்கும். இப்ப நீங்க ஒரு பெரிய கட்சியோடு பயணம் பண்றப்ப தான் நீங்க வந்து அடுத்த ஒரு 3வது பெரிய கட்சியா நீங்க உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு திமுகவினுடைய சப்போர்ட் இருக்குல்ல. திமுகவினுடைய நிர்வாகிகளும் வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா? அப்பதான் அந்த கட்சி வளரும். அப்ப நீங்க 2016 தனிச்சு நின்று ஆனா இந்த கூட்டணியால அதிகமான ஆதாயம் வந்து விசிகாவோட திமுகவுக்கு தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இருக்கு. அது உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல அங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி இல்லையா, பலமுறை ஆண்ட கட்சி இல்லையா? அப்ப அதிகமான பலன் அனுபவிக்கத்தானே செய்வாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. திமுகங்கிறது ஒரு பெரிய பாரம்பரியமான அவங்களோட ஓட் பேங்க் வந்து கன்வெர்ட் ஆகுறது வந்து திமுக கொடுக்குற சீட்டு கம்மியான சீட்டு அப்படிங்கிற மாதிரி இல்ல. வரக்கூடிய தேர்தலில் கொஞ்சம் அதிகமா கேட்பாங்க. போன முறை 6 கொடுத்து 4 ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இந்த முறை அதிகமா கேட்பாங்க. வளர்ச்சியா போன முறை இருந்த காட்டிலும் இந்த முறை அதிகமான சீட் கேட்பாங்க, அதிகமான சீட் கொடுப்பாங்க. மற்றபடி ஒரு மியூச்சுவலா சீட்டு பதவிகளை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவே ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கு. பாஜக ஒரு மாநிலத்துக்குள் போச்சுன்னா அந்த மாநிலம் நிம்மதி இழந்துருது. அந்த மாநிலத்தில் மக்கள் சுமூகமா வாழ முடியல, வளர்ச்சி இல்லாம போயிருது. கல்வியில கை வைக்கிறாங்க, பொருளாதாரத்துல கை வைக்கிறாங்க, சாதி மதமா மக்களை பிரிக்கிறாங்க. மணிப்பூர் இன்னைக்கு வரைக்கும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார் மத்தியிலையும் மாநிலத்தில் நாங்க இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு அடிப்படையே ஆட்டம் காண்டு போறது. அவருக்கு போகக்கூடிய மாநிலங்கள்ல யாரும் நிம்மதியா வாழ முடியல. அப்ப இது வந்துடக்கூடாது இல்லையா? அரசியல் கட்சியில் 1000 சண்டை போடலாம், பதவியில் 1000 பகிர்ந்துக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி பாஜகங்கிற ஒரு மதவாத சக்தி தமிழ்நாட்டில் கால் ஊன்றிருச்சுன்னா எந்த கட்சியுமே இங்க அரசியல் பண்ண முடியாது. நீங்க வீட்டுக்கே முதலுக்கே மோசமா இருக்கு. இப்ப அவர்களை தடுப்பதற்காக சில விஷயங்கள்ல சில கட்சிகள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி விசிகா வந்து அவருடைய நீங்க கன்சால்டேட் பண்ற ஓட்டுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுக்கும் பாக்குறப்ப கம்மியா இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு விசிகாவுடைய தொண்டர்களுக்கு இருக்கு. ஆனா அதை தாண்டி சமூக பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் இருக்குல்ல, மொழிக்கு பிரச்சனையா இருக்கு, கல்விக்கு பிரச்சனையா இருக்கு, வரக்கூடிய டாக்ஸ் வர மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நம்ம கீழடியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பழமையான ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றும் மெட்டல் பயன்படுத்திருக்கோம், இரும்பு பயன்படுத்திருக்கோன்றாங்க. பட் இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க ஆதாரம் இல்லைங்கிறாங்க, ஆதாரப்பூர்வமா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கலங்கிறாங்க. இது பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம்.
அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து உள்ள வந்தா சிதைச்சிருவாங்க, நம்முடைய ஸ்ட்ரெச்சரே காலி ஆயிரும் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு மதச்சார்பின்மை மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு. இதெல்லாம் ஆபத்தா வந்துடும் அப்படின்னா அவர்களை வரவிடாமல் இருப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அதில் கட்சிகளாக அரசியல் கட்சிகளாக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அவர்களுக்குமே தெரியும் நம்மகிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஓட் பேங்க் அதிகமா இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய சீட் கம்மியா இருக்குங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அதுக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு அதை காட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது சமூக நலன் கருதி சில விஷயங்களை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா ஏற்கனவே சிபிஎம் தலைவர் சண்முகம் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமான சீட்டு கேட்போம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவரே அதிகமான சீட்டு கேட்கும்போது எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா விசிகா கேட்டாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதிகமாக போன முறையை காட்டிலும் அதிகமாக விசிகாவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அந்த நேரங்களில் பேசி முடிச்சிடுவாங்க. அதுக்காக வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா போகிறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா திமுக இப்போ வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு தனியாக 1-to-1 மீட்டிங்லாம் போட்டு திமுக தேர்தல் வரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நேரம் அந்த மாதிரி கடைசி நேரத்தில் இழுபறி அதெல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே சீட்டு முதற்கொண்டு அவங்க பேசி முடிச்சிருவாங்க. திமுக கூட்டணியில் சீட்டு முதற்கொண்டு பேசி ஜனவரிலேருந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு பிரச்சாரத்துக்கே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லா வேலையும் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அதிகமாக சீட் கேட்பாங்க, பிரச்சனை பெருசாக வராது. காங்கிரஸுக்கு வந்து போன வாட்டி கொடுத்த அளவுக்கு தான் கொடுப்பாங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக வைக்கிற விமர்சனம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சீட்டுக்கு ஒர்த்து இல்லை அவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த முறை வந்து அவங்களுக்கு கம்மி பண்ணிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சிங்கிறது இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக இருக்குது. பாராளுமன்றத்தில் ஒரு 100 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய வளர்ச்சி இல்லை, அவர் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் எப்படின்னா திருப்திகரமா இல்லைங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அவர் டெல்லியில குரல் கொடுப்பதற்கு ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி தேவைப்படும். ஒண்ணு விட்டு அவனை ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாலை பார்க்காட்டி பானையை பார்க்கணுமா. தமிழ்நாடு காங்கிரஸை பார்க்காட்டி அகில இந்திய காங்கிரஸை பார்க்கணும் இல்லையா? சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், திமுக நெருக்கமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இன்னைக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பல விஷயங்கள் ஒத்த கருத்தோட போகுது. சீட்டுங்கிறது முன்ன பின்ன பேசி முடிப்பாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து வேஸ்ட் லக்கேஜ்னு மொத்தமா நம்ம சொல்லிட முடியாது. அவர்களுடைய தேவை நமக்கு அகில இந்திய அளவில் போறப்ப தேவைப்படுது இல்லை. அந்த ஒரு விஷயத்தை அங்க பார்த்துட்டு இதை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். குறிப்பா திருமாவளவன் மேடையில் பேசும்போது கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து கொள்கை கூட்டணி. அதையும் தாண்டி வந்து துணை முதல்வர் பதவி கேட்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முதல்வர் கூட வேணாம். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் பதவியை வந்து நீங்க எய்ம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர வந்து துணை முதல்வரோ வேணான்னு சொல்றாரு. இல்ல, துணை முதல்வருக்கு எந்த பதவி இதுவுமே கிடையாது, பொறுப்பு கிடையாது. ஆக்சுவலா ஒரு மினிஸ்டர் ரேஞ்சு தான், ஆளுநர் பதவி மாதிரி தான். அவரு பேரு துணை முதல்வர். துணை முதல்வருக்கு எப்ப வேலை வரும் அப்படின்னா முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற பொழுது இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு துணை முதலமைச்சராக நியமிப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து துணை முதலமைச்சருக்குள்ள வேலை. மற்றபடி அவருக்கு ஏதாவது போர்ட்போலியோ கொடுத்துருப்பாங்க, வயிற்று வசத்துறையோ இல்ல உள்ளாட்சித்துறை ஏதாவது ஒரு போர்ட்போலியோ கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு அமைச்சர் போலதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவர் தெளிவா சொல்லியிருப்பார். துணை முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. துணை முதலமைச்சரை வச்சு ஒரு சட்டத்தை போட்டுறவோ தீர்மானத்தை நிறைவேற்றவோ முடியாது. துணை முதலமைச்சருங்கிறது ஹானரபிள் போஸ்ட். அதை தாண்டி பிரைம் மினிஸ்டருங்கிறது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்தியாவை மாற்றி அமைக்கக்கூடியது வந்து அந்த பவருக்கு அதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்வராக இருந்தா கூட தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, முதல்வராக இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அவர் பிரதமராக இருக்கக்கூடியவர், அது முழு பெரும்பான்மையோடு பிரதமராக இருக்கக்கூடியவர், ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும், மாற்ற முடியும், திருத்த முடியுங்கிறது நம்ம சமீப காலமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது இந்த மக்கள் மன்றத்துக்கு தான் இருக்கு, அது பிரதமராக இருக்கிறவர் தான் இருக்குங்கிறது அதை பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய அளவுல நீங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசல நீண்ட நாட்கள் ஒரு தலித் ஒரு தலைவராக ஆட்சி செஞ்சவர் வந்து கன்சீராம். இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தில் தலித் தலைவராக உருவெடுத்து அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பலமுறை ஆண்ட கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாம போச்சு. அது மாதிரி பீகார்ல எடுத்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான். அந்த வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் ஆளுமைகள்லாம் இன்னைக்கு வந்து கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி மாறி கூட்டணி வச்சதுனால அவர்கள் வந்து தனித்தன்மை இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்தை பலமுறை ஆண்ட பகுஜன் சமாஜ் கட்சி இன்னைக்கு அங்க வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி நிலைமைக்கு போச்சுன்னா அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி தலித் தலைவர்களே ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் திருமாவளவன் அவர்களுக்கு, அது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவருடைய விஷயம் வந்து ஆல் இந்தியா லெவலில் பார்க்குறாரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நீங்கள் தலித் சமூகம் மட்டும் சொல்ல வேணாம். சாதியாக சரி, மதமாக சரி, மொழியாக சரி, யாரெல்லாம் அவர்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் அதை நோக்கி போறாரோ அவரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. தேசிய அளவில் அரசியல் கால் பதிக்கணும்னு நினைக்கிறாரு. இங்க மாநில அரசியல் என்னையா நீங்க வச்சுக்கீங்க, நாங்க அங்க போறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நன்றி. திருமாவளவன் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.